மனிதத்தையும் அதன் மாண்பையும் கௌரவத்தையும் மதிக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு முன்னாலும் நாளாந்தம் நாங்கள் படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் எங்களுக்கு தகுந்த பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோடு மனித உரிமை ஆள்வர்களும் மனித உரிமையை மதித்து பேணும் நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபையும் மற்றும் பாதுகாப்பு சபையும் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தங்கள் முன்னால் மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். தற்பொழுது ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட காணாமல் போனவர்கள் பற்றி விசாரணைகள் செய்யும் ஆணைக்குழுவில் எங்களுக்கு எவ்வித நம்பிக்கையும் இல்லை என்று கூறிக்கொள்ளுகின்றோம். ஏனென்றால் கடந்த காலங்களில் பல்வேறு ஆணைக்குழுக்கள் தோன்றி எந்த விதமான முடிவுகளும் இல்லாமல் அதன் இருப்பிடமே தெரியாமல் மறைந்து போயுள்ளன. இருப்பினும் வேறு வழியின்றி எங்களுடைய வேண்டுகோள்களை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். காணாமற் போன எங்கள் உறவுகள் மீண்டும் எங்களோடு இணைய வேண்டும். அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால் இதற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். மீண்டும் எதிர்காலத்தில் காணாமல் ஆக்கப்படுவது முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். காணாமல் போனவர்களின் உறவுடைய குடும்பங்களில் அன்றாட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்கள் பிள்ளைகளுடைய கல்வி தராதரத்தை உயர்த்துவதற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். காணாமல் போனவருடைய உறவுகள் சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கும் தங்களுடைய உறவுகள் பற்றிய விவரங்கள் உரிய அதிகாரிகளிடம் கேட்டு தெரிவதற்கும் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் தங்களுடைய பிள்ளைகள் எப்போது யாரால் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ற உண்மை செய்தியை கூறுவதற்கும் எவ்விதமான காவல்துறையினரோ புலனாய்வு துறையினரோ பாதுகாப்பு படையினரோ அச்சுறுத்தல்களோ அழுத்தங்களோ இல்லாமல் இருக்க ஆவண செய்ய வேண்டும். அத்தோடு எதிர்காலத்தில் காணாமல் ஆக்கப்படுதல் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். வற்புறுத்தி இறப்பு அத்தாட்சி பத்திரம் கொடுப்பதோ அல்லது வேறு ஆவணங்கள் பெறுவதோ நிறுத்தப்பட வேண்டும். ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட காணாமல் போனவர்களை பற்றி விசாரணை செய்யும் ஆணைக்குழு தனது அறிக்கையை நீண்ட காலத்திற்கு தாமதிக்காமல் சமர்ப்பிப்பதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற இதய சுத்தியோடு செயற்பட வேண்டும். நன்றி.